காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். பரிபூர்ண ஜீவன் என்ற தலைப்பிலே நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளைக்குள்ள வேத வசனம் யோவான் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் அல்ல, எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். இந்த குறைவை தமது ஐஸ்வர்யத்தின்படி அவர் நிறைவாக்கினார். மீதியானவைகளை சேர்த்தபோது 5 அப்பங்களில் 2 மீன்களிலும் மீதியானவைகள் 12 கூடைகள் நிரம்பி வழிய இருந்தது. நிரம்பி வழிய விட்ட தேவனுக்கு நிறுத்த தெரியாதா? ஏன் 12 கூடைகள் நிரம்பி மீதம் இருக்கபடி செய்ய வேண்டும் என்று இதை சிலர் கேட்கின்றார்கள். இந்த கேள்விக்கு பதில், தேவன் அபரிமிதமாக அளவற்ற விதத்தில் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். ஆகவே தான் இப்படி செய்தார் என்பதுதான் அர்த்தம். தம்முடைய தேவைகளின்படி அல்ல, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படியே இன்றைக்கு அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பது விளங்குகிறது. அன்றைக்குத்தான் அவர்களது வாழ்க்கையில் அபரிவிதத்தையும் அளவற்ற ஆசீர்வாதத்தையும் பெற்று அனுபவிக்க முடியும். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்பது இயேசுவுக்கு தெரியாது என்று இல்லை. ஜனங்கள் எல்லோருக்கும் திருப்தியாகி விட்டார்கள் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். இருந்த போதிலும் 12 கூடைகள் மீதம் இருக்கும்படி செய்தார். பேதுருவின் படகும் நிரம்பி விட்டது, வலை கிழிந்து விட்டது என்று அவருக்கு நன்றாய் தெரியும். இருந்தாலும் இன்னும் அதிகமான மீன்களால் அதை நிரப்பினார். கானாவூரிலே கால் கழுவ வைக்கப்பட்டிருந்த தண்ணீரைப் போல அந்த அளவு திராட்சை ரசம் தேவையில்லை என்பதும் அவருக்கு தெரியும். இருந்தாலும் வேண்டிய அளவுக்கு மிகவும் அதிகமான திராட்சை ரசத்தை உண்டு பண்ணினார். ஏனென்றால் அவர் பரிபூர்ண ஜீவனின் தேவன். பரிபூர்ண ஜீவன் என்பது அளவற்ற ஆசீர்வாதம் மட்டுமல்ல, அது தரத்திலும் உயர்ந்தது என்பதை ஆரம்பத்தில் சுட்டி காட்டினேன். இங்கு அளவற்ற ஆசீர்வாதம் உண்டானது என்பது 12 கூடைகள் மீந்த உடனே விளங்கிவிட்டது. ஆனால் அந்த அப்பங்களின் தரமும் மீன்களின் தரமும் எப்படி இருந்தது? இதை சாப்பிட்ட மக்கள் அடுத்த நாள் அவரை தேடிக்கொண்டு வந்து மறுபடியும் அந்த அப்பமும் அந்த மீனும் கிடைக்குமா என்று பார்த்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து என்ன சொன்னார் என்பதை குறித்து நாளை தினத்திலே நாம் பார்ப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.